நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. மாணிக்க வாசகர் குருவடிகள் போற்றி. சரி, மாணிக்க வாசகர் கதையை வந்துட்டு நம்ம ஒரு ஓவர்வியூ வரலாற்றை வந்து நம்ம ஒரு ஓவர்வியூவா அவினாஷ் சொல்றப்ப பார்த்தோம். சுருக்கமா சொல்லிட்டு போனாரு. மாணிக்க வாசகர் கதையை பார்க்கும் பொழுது இது ஒரு இணைக்கதை. இந்த இணைக்கதையை நம்ம தொடாம நம்ம வந்து நகர்ந்து போகவே முடியாது. எப்ப அப்படின்னா, மண் சுமந்த படலம் அந்த பகுதி வரும் பொழுது நம்ம வந்து கதை அந்த வரலாற்றுக்கு வரேன். மாணிக்க வாசகர் சிவபெருமான் அந்த நரியை குதிரை பரியாக்கி ஞானம் எல்லாம் திகழ்ந்துட்டு அந்த பாடல் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். நரியை குதிரையாக மாற்றி கொண்டு வர சிவபெருமான் அந்த இரவுல வந்து திருப்பி நரிகள் குதிரைகள் அனைத்தும் நரியாக மாறி அங்க இருக்கும் குதிரைகளையே வந்துட்டு சாப்பிடுறது. அதற்காக வந்துட்டு மாணிக்க வாசகரை தான் வந்துட்டு அரசர் கொண்டு போய் அரிமர்த்தன பாண்டியன் கொண்டு போய் சுடுமணல்ல நிப்பாட்டி வைக்கிறான். எங்க சுடுமணல்ல நிப்பாட்டி வைக்கிறான் அப்படின்னா வைகை ஆற்று சுடுமணல். இப்ப இங்கேதான் அந்த கதை தொடங்குது. மண் சுமந்த படலம், வந்திக்கு முக்தி பெற்ற படலம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படலத்தை வந்து சொல்லுவாங்க. பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம், அங்கதான் இந்த ஒரு படலம் வருது. மொத்தம் மதுரையை சுத்தி சிவபெருமான் 64 திருவிளையாடல்களை வந்து செய்திருக்கான். அந்த 64 திருவிளையாடல்ல இது வந்து 61வது திருவிளையாடல். சரியா? சரி, இப்ப சுடுமணல்ல மாணிக்க வாசகரை நிக்க வச்சோடனே சிவபெருமான் சொல்வதாக வந்துட்டு இந்த செய்யுள் வருது. ஆமலத்தார் ஓதியை நோக்க வங்கக்கடல் பேர் ஊழியில் வரும் ஆறு என எவரும் இங்கு அற்புதம் அடைய பெருகு என்றான் அருள் குன்றான். அதாவது சிவபெருமான் வந்துட்டு வைகை ஆற்றை பார்த்து, கங்கை போல பிரவாகம் எடுத்து வரும் வைகையே, ஊழி காலத்துல வந்துட்டு எப்படி நீ வந்து வேகமா வந்து அனைத்தையும் உன் உள்ளுக்கு அடக்குவியோ அதே மாதிரி இப்ப என்ன பண்றனா, இப்ப மாணிக்க வாசகர் சுடுமணல்ல நிக்கிறாரு, அதே போல வந்துட்டு மதுரைக்கு வர அப்படின்னு சொல்லி ஆணையிடுறாரு. அந்த ஆணைக்கு ஏற்ப இந்த செய்யுள் வந்துட்டு வருது. வைகை ஆறு வந்துட்டு பெருக்கெடுக்குது, மதுரை உள்ளுக்கு வருது, மதுரை அனைத்தையும் வந்துட்டு மதுரை மாநகரம் அனைத்தையும் வந்துட்டு தண்ணிக்குள்ள ஆக்குது, அணைகள் அனைத்தும் உடைகின்றன. அங்கிருந்து இங்க கதை தொடருது. அணைகள் அனைத்தும் உடைந்த பின்னர் அங்க வந்து வந்தி எனும் ஒரு மூதாட்டி இருக்காங்க. அதை சொல்லும் பொழுது இந்த செய்யுள் என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, நகரின் தேன் கீழ் திசையுளாள் அளவில் ஆண்டு மன்னிய நரை மூதாட்டி ஒருத்தி பேர் வந்தி என்பாள் அப்படின்னு திருவிளையாடல் புராணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வந்தி என்னும் கிழவி அவ்வளவு காலம் மதுரையில இருக்காங்க. அதை வந்துட்டு நம்ம ரா அரங்கசாமி அவருடைய விளக்க உரையில நம்ம பார்த்தோம்னா ஒரு சின்ன அழகான விஷயத்தை குறிப்பிட்டிருப்பாரு. 1000 நிலவுகள் வந்து போன பிறகும் இந்த மூதாட்டி வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த செய்யுள்ள வருமா. அப்ப அவ்வளவு காலம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், பௌர்ணமி அமாவாசை முடிஞ்சு நிலா வரும்ல, அந்த மாதிரி 1000 நிலாக்கள் வந்து போன பிறகும் இந்த மூதாட்டி இருக்கிறாங்க அப்படின்னு. அப்ப அவங்க வந்தி அப்படின்றவங்க இருக்காங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க வந்தி அப்படின்னா, இவங்களுக்கு வந்து யாரும் இல்லை, உற்றார் இல்ல சுற்றார் இல்ல, யாருமே இல்லை. இவங்களுடைய வயிற்று பிழைப்பை வந்துட்டு புட்டு வித்து அதுல வந்துட்டு வாழ்க்கையை நடத்துவதுதான். அப்படி இருக்க அரசன் வந்து அணை உடைந்த பிறகு ஒவ்வொரு ஆள் வீட்டிலையும் வந்துட்டு ஒரு நபர் வந்து அணை கட்டுறதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆணையிடுறான். அதுபடி ஒவ்வொரு வீட்டுல இருந்தும் ஆள் வராங்க. வந்தி பாட்டி வீட்டுல இருந்து யாரும் வரல. ஏன்னா வந்தி பாட்டிக்கு தான் யாரும் இல்லை இல்லையா, அதனால வந்தி பாட்டி வீட்டுல இருந்து யாரும் வரல. வந்தி பாட்டி காத்திருக்காங்க. வந்தி பாட்டி காத்து இருந்து சிவபெருமான் வராரு. சிவபெருமானை வந்துட்டு இவங்களுடைய ஒரு கொள்கை என்னன்னா, செய்யற புட்டை வந்துட்டு சொக்கநாதருக்கு அனுப்பிடுறது, இல்லைன்னா இவங்களே போய் கொடுத்துட்டு வந்துடுறது. அது மதுரை சொக்கநாதர் கோயில்ல போய் பிரசாதத்துக்கு கொடுத்துட்டு வந்துடுறது. அப்ப அந்த நாளும் வந்துட்டு மதுரை சொக்கநாதர் கோயில்ல போய் கொடுத்துட்டு வந்துட்டு இவங்க வந்து காத்திருக்காங்க. மனசு ரொம்ப அவங்களுக்கு பதைக்குது. ஏன்னா அரசன் தண்டிச்சிருவானோ, யார் வந்து நம்ம வீட்டு சைட்ல இருந்து போய் அணை கட்ட போறா அப்படின்னு. அப்ப அங்க சிவபெருமான் இறங்கி உழைப்பாளியாக வந்து கூவிக்கிட்டே வராரு. அந்த மாதிரி யாரும் எனக்கு கூலி கொடுக்குறீங்களா, நான் அணை கட்ட போறேன், கூலி கொடுக்குறீங்களா, அணை கட்ட போறேன் அப்படின்னு. அப்ப அந்த நேரத்துல வந்துட்டு வந்தி மூதாட்டி வீட்டு பக்கிட்ட வரும்போது வந்தி மூதாட்டி சொல்றாங்க, நான் உனக்கு கூலி கட்டுறேன், நீ எனக்காக போய் அணை கட்டுறியா அப்படின்னு. இப்ப என்ன கூலி
அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அன்று உதிரும் பிட்டுகள் அனைத்துமே உனக்கு தான். அதாவது புட்டு நம்ம வச்சிருப்போம், புட்டை வந்து புடிச்சு வைப்பாங்க, சரியா? அப்ப புட்டை புடிச்சு வைக்கும் பொழுது அந்த புட்டு வந்து திடமா இருக்கணும், அப்பதான் அதை விற்க முடியும் ஆளுங்களுக்கு. ஆனா உதிரும் புட்டுகளை வந்து விற்க முடியாது. உதிரும் புட்டுகளை எப்படி நம்ம அள்ளி போட்டு விற்கிறது? அப்ப உதிரும் புட்டுகள் அனைத்தும் உனக்கு தான் அப்படின்ட்டு. அந்த நாள் பார்க்க போனா, அந்த நாள் வந்துட்டு வந்தி மூதாட்டி செய்யும் அனைத்து புட்டுகளும் உதிர்ந்து போகுது, சரிங்களா? இப்ப அனைத்தையும் வந்து சிவபெருமான் கிட்டேயே இவங்க கொடுத்துறாங்க. சிவபெருமான் போறாரு, அனைத்தையும் நல்லா சாப்பிட்டுட்டு வைகை அறை அவங்களுக்கு அந்த காலத்துல வந்துட்டு அந்த அணை கட்டும் பொழுது இந்த அளவுல இருந்து இந்த அளவு வந்துட்டு இவங்க வீட்டுக்கு, இந்த அளவுல இருந்து இந்த வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அளந்து வச்சிருப்பாங்க. இப்ப அந்த இடத்துக்கு வந்து அவர் போறாரு, வந்தி அந்த பேர் உள்ள இடத்துக்கு போய் அணை கட்டுறதுக்கு போறாரு. ஆனா அவர் அங்க போல அணை கட்டல. மண்ணை எடுக்கிறாரு, தலை மேல வைக்கிறாரு, கீழே இறக்குறாரு, கொத்துற மாதிரி நடிக்கிறாரு, அதுக்கப்புறம் கலைச்சி மீண்டும் படுத்துறாரு, சரியா? இதனை கூறும் பொழுது இதனை வந்துட்டு ரொம்ப அழகா அங்க குறிப்பிட்டிருப்பாங்க. சிவபெருமானுடைய தோற்றம் எப்படி இருக்குன்னு அங்க குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த தோற்றம் எப்படி இருக்குன்னு குறிப்பிடும் பொழுது பரஞ்சோதி முனிவர் வந்துட்டு நிறைய விஷயங்களை முன்னுக்கு சொல்லிட்டு கடைசியா ஒரு விஷயத்த சொல்றாரு. திருமுடையை கூடை ஆணை மேல் கிடத்தி வரும் மேறு அணையார் தன் வடி உணர்ந்து துயில்கின்றார் அப்படின்னு. அதாவது மேருமலை போல் வந்து திட்டமான உடம்பை கொண்டவராம், நல்லா அந்த மாதிரி ஒரு உடம்பை கொண்டவர். தரையில் உலகத்துல படுத்து உறங்குகின்றார். உறங்கும் பொழுது அவருடைய அந்த சடை முடிய வந்து அந்த கூடையில் வைத்து உறங்குகின்றார் அப்படின்னு. அதுக்கப்புறம் நமக்கு எல்லாம் தெரியும், அரசன் வரான், பாக்குறான், காவலாளிகள் போய் சொல்றாங்க இந்த மாதிரி வேலை ஓடல அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்து பிரம்ப எடுத்து அடிக்கிறான் அரசன். அந்த அடிக்கும் பகுதியை வந்துட்டு சொல்லும் பொழுது யார் யார் முதுகுல பட்டது அப்படின்றது பரஞ்சோதி முனிவர் சொல்றாரு. பாண்டியன் முதுகில் பட்டது, செலியன் பன்னியன் உடம்பினில் தாண்டகை அமைச்சர் மேனி மேல் பட்டது, அரசு இளங்குமரர் மேல் கீண்டிய கழகால் வீரர் மேல் பட்டது, இவூலி மேல் பட்டது, பருமம் பூண்ட வெங்கரி மேல் பட்டது, எவ்வுயிர்கள் போதன் மேல் பட்டது. பாண்டிய மன்னன், அமைச்சர்கள், இளவரசர்கள், வீரர்கள், குதிரைகள், பெரும் அலங்காரம் செய்த யானைகள், கடைசியா எல்லா உயிர்கள் மேலும் பட்டது அப்படின்ட்டு. இப்ப இதுக்கப்புறம் நம்ம கதை நம்மளுக்கு தெரியும். அதாவது அரசன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இந்த அடிப்பட்டோன்னா அவனுக்கு உணர்ச்சி வந்தது சிவபெருமான், அந்த தெளிவு வந்தது சிவபெருமான் அப்படின்னு சொல்லி மாணிக்க வாசகரை வந்து விடுவிச்சான். மாணிக்க வாசகர் அவருடைய இறுதி பயணம் சிதம்பரத்தை நோக்கி தொடர்கின்றார். அந்த இடத்துல கடைசியா ஒரு வரி வரும், என்னன்னா சிவபெருமான் புட்டு சாப்பிட வந்தாங்க, அந்த வந்திக்கும் முக்தி அப்படின்ற மாதிரி ஒரு வரி வரும். அந்த வரியை நான் கடைசியா சொல்றேன் அந்த செய்யுல. இப்ப நம்ம ஒரு விஷயத்த வந்து சிந்திக்கணும். கதை வந்து பார்த்தாச்சு. இப்ப வந்திக்கு ஏன் முக்தி கிடைத்தது அப்படின்ற மாதிரி 63 நாயன்மார்கள் எப்பொழுது வந்து நாயன்மார்கள் ஆனார்கள்? எல்லாத்துக்கும் இறை வழிபாட்டுல இருக்கிறவங்க அனைவருக்கும் ஒரு கொள்கை இருக்கும். இதை நாகப்பண்ணையா அடிக்கடி சொல்லுவாரு. ஒரு கொள்கை இருக்கும், அந்த கொள்கையை வந்து விடாம நம்ம செய்து வரணும். ஏதோ ஒரு காரணத்தினால, கால தடைப்பாட்டினால அந்த கொள்கை தடைப்பட்டுச்சு அப்படின்னா அது கொள்கை ஆகாது. ஆனா அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் அந்த பக்தி வைராக்கியத்தினால் அந்த கொள்கையை வந்து தொடர்ந்து செய்யறாங்க இல்லையா, அந்த நேரத்துல தான் அடியார்கள் நாயன்மாராக ஆகுறாங்க. அதுதான் நம்மளுக்கு கிடைத்த 63 நாயன்மார்கள். அப்படி பார்க்கையில இந்த வந்தி அப்படின்றவருக்கு இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. பரஞ்சோதி முனிவர் அவங்க கூறும் பொழுது கூறுவார், என்ன கூறுவார் அப்படின்னா, இவங்க வந்து பணக்காரங்க ஆகிறதுக்கு, சொகுசான வாழ்க்கையை வாழ்றதுக்கு வந்துட்டு புட்டு விக்கல, அடியார்களின் அங்க இருக்கும் மதுரை மாநகரத்தில் இருக்கும் அடியார்களின் பசியை போக்குவதற்கும் சிவபெருமானுக்கு ஆட்பட்டு இருப்பதற்கும் வந்துட்டு இவங்க புட்டு விக்கிறாங்க அப்படின்னு. இறுதி வரைக்கும் இதைத்தான் அவங்க செஞ்சாங்க. இந்த கடைசி ஒரு நாள் அந்த அரசன் வந்துட்டு அவங்க அணை கட்ட போகணும், அவங்க வீட்டுல இருந்து யாரும் இல்ல, ஆனா அவங்க கடமையில இருந்து சிறிது கூட அவங்க தவறல. கடைசி அந்த நாள் வரைக்குமே புட்டை வந்து சிவபெருமானுக்கு அனுப்பிட்டு தான் அவங்க காத்திருக்காங்க, யாரும் வருவாங்களா அப்படின்றது. அப்ப இந்த இன்னொரு விஷயம் இத பார்த்தா,
இறைவன் வந்து எதற்காக எப்ப இறங்கி வருவான் அப்படின்னா, ஒண்ணு நம்ம நாயன்மார்கள் கதைகள் அனைத்திலையும் பார்க்கும் பொழுது இறைவன் 2 விஷயத்துக்காக இறங்கி வந்திருக்கான். ஒன்று அவங்களுடைய செய்த பணியை உலகுக்கு பறைசாற்ற, இன்னொரு விஷயம் அவங்க முக்திக்கு கூட்டிட்டு போவார். அதாவது இறைவன் இறங்கி வரான் அப்படின்னாலே வந்துட்டு முக்திக்கு அழைத்து செல்வதற்கு தான். சரிங்களா? நம்ம சித்தாந்தத்துல படிச்சிருப்போம், இறைவன் குருவாக வந்து அழைத்து செல்வான் அப்படின்னு. பல பல ரூபங்களையும் வந்திருக்கான். நம்ம நாயன்மார்கள் கதைகள் தோறும் வந்துட்டு நம்ம பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி கொள்கைகள் பல வைத்து நம்ம அடியார்கள் வாழ்ந்திருக்காங்க. சிறு தொண்டர் நாயனார், இந்த மாதிரி நிறைய பேர் இறைவனுக்கு அன்னம் பாடிப்பது, இது போன்ற வகைகள்ல. அப்ப வந்திக்கு வந்துட்டு பக்குவம் வந்து விட்டது. வந்த பக்குவம் அவங்க பிட்டு உதிர்ந்துல, அது என்னத்தை இங்க குறிக்குது அப்படின்னா, இறைவன் வந்து அந்த உதிர்ந்த பிட்டுகளை எடுக்கும் பொழுது அவங்க வினைகள் அனைத்தும் உதிர்ந்து போகுது. அவங்க கிட்ட வினைகள் அனைத்தும் இல்ல. அந்த உதிரும் பிட்டுகள் அனைத்தும் அவங்க வினைகள் வந்து உதிர்ந்து போகுது. உதிரும் பிட்டுகள் வினைகளை உதிர்த்து அங்க வந்து சிவபெருமான் வந்து அவங்க கையால இறைவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதே ஒரு பெரிய விஷயம் இல்லையா? நம்மளால வார்த்தையால் கூட விவரிக்க முடியல. எவ்வளவு பெரிய புண்ணியம்! இறைவனுக்கே சாப்பாடு போட்ட ஒரு புண்ணியம். இறைவன் தான் நம்ம அடியார்களுக்கு சாப்பாடு, பொதிசோறு, சுந்தரருக்கு பொதிசோறு வழங்கியது, அந்த மாதிரி எல்லாம் பார்த்திருக்கோம். ஆனா அடியார் கையால அவன் வாங்கி சாப்பிடறான் அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு முக்தி தானே. அப்ப அந்த ஒரு பக்குவம் அவங்களுக்கு வந்து விட்டது. ஆனா அந்த வினைகள் அனைத்தும் உதிர்த்து அவங்களை கூட்டிட்டு போனோம். எப்படி அந்த வேலையை செய்யறது? அவங்க கையால அந்த உதிர்ந்த புட்டுகளை வாங்கி அவங்க வினைகளை உதிர்த்து கூட்டிட்டு போறோம். மாணிக்க வாசகருக்காக வந்த இறைவன் அந்த வைகை ஆற்ற பெருக்கெடுக்கிறது 2 in 1. இதை நம்ம எப்பயுமே பார்க்கலாம். நம்மளுடைய மார்க்கண்டேயர் ஸ்டோரியிலையும் இதை நம்ம கதையிலையும் இதை நம்ம பார்க்கலாம். அந்த யமனை வந்து காலால் எட்டி உதைத்தது, யமனுக்கு முக்தி. மார்க்கண்டேயருக்கு வந்துட்டு நீண்ட ஆயுள் காலம், சிவப்பணி, அந்த மாதிரி. அப்ப இங்கேயும் அதுக்காக தான் 2 in 1. மாணிக்க வாசகரை காப்பாற்றி அவருடைய இறுதி பயணத்திற்கு அனுப்புவதற்கு, இன்னொன்னு முக்தி, வந்திக்கு வந்து முக்தி கொடுப்பதற்கு. இறுதியாக இந்த செய்யுள் என்ன செய்யுள் அப்படின்னா, வந்தி எனும் மூதாட்டி வருந்தும் பிரலாபம் கேட்டு வேண்டும் அன்பர் துயர் நீக்க வேண்டிய வாரதளவும் பிரான். அதாவது வந்திக்காக வந்து அவங்க வந்தி கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி வந்து அவங்கள முக்திக்கு அழைத்து சென்ற பிரான். இது நம்ம கடைசியா பார்க்கும் பொழுது இறைவன் சிவபெருமான் இந்த உலகத்தில் கடைசி உயிர் இருக்கும் வரைக்கும் கூட, அந்த கடைசி உயிருக்காக கூட அருஞ்செயலை ஆற்றி அந்த உயிரை வந்து முக்திக்கு அழைத்து செல்லும் பெருங்கருணையாளன் அப்படின்றதான் இங்க காட்டுது. அதனால்தான் புட்டு வித்த ஒரு பாட்டி, வந்தி பாட்டிக்கு கூட முக்தி. சிவ சிவ. நன்றி. பண்ணிக்கிறோம்.